ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜெஃப்னா பேட்டி கிச்சன் ரெசிபீஸ். நான் உங்களுக்கு இன்றைக்கி சுறா கட்லெட் செய்து காட்ட போகிறேன். கட்லெட் உடையாமல் செய்கிறதுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த 3 டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கண்டா கட்லெட்டை உடையாமல் செய்யலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். நான் அதில் உங்களுக்கு வடிவந்த கட்லெட் செய்கிற சொல்லித்தரேன். ஓகே, வாங்க இப்போ இந்த கட்லெட் செய்கிறது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல நான் இதுக்கு 250 கிராம் உருளைக்கிழங்கு எடுத்துருக்கிறேன். இந்த உருளைக்கிழங்கு நான் நல்லா தோலெல்லாம் சீவி சுத்தப்படுத்திட்டு இதை நான் இப்போ இப்படி வெட்டுறேன். நீங்களும் இதை மாதிரி வெட்டி விட்டு இதை நான் இப்போ அவிய போட போகிறேன். இதோட நான் சுறா மீன் 250 கிராம் எடுத்துருக்கிறேன். இது ரெண்டையும் சேர்த்து தான் நான் அவிய போட போகிறேன். முதல்ல நான் பாத்திரமில் இந்த உருளைக்கிழங்கை போட்டுட்டு அதோட சுறா மீனையும் போட்டுட்டு அதோடு சேர்த்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். 1 டீஸ்பூன் உப்பு, மிளகு 1 டீஸ்பூன் போட்டு கப் 2 கப் அளவு தண்ணி விடுறேன். தண்ணியை விட்டுட்டுட்டாங்க நல்லா அதை அவிக்க போகிறோம். இப்படி இந்த மீனையும் உருளைக்கிழங்கையும் போட்டு அவிய கூட இந்த மீன் சுவை டேஸ்ட் உருளைக்கிழங்கோடையும் சேரும். இது விரைவாக அவிஞ்சிடும். பாருங்கள், ஒரு 15 நிமிஷத்தில் இப்படி நீங்கள் குத்தி பார்த்தீங்கன்னா இந்த கிழங்கு நல்லா அவிஞ்சிருக்கும். இப்போ நான் இந்த அவிஞ்ச கிழங்கு வேறையாக இந்த மீனை வேறையாக எடுக்கிறேன். ரெண்டையும் வேறையாக எடுத்து தான் நான் நல்லா மசிச்சு எடுக்க போகிறேன். பாருங்கள், நல்லா அவிந்த கிழங்கெல்லாம் அவிஞ்சிட்டுது. இப்போ நாங்கள் இதை மசிக்க போகிறோம். உருளைக்கிழங்கு நான் முதல்ல நல்லா மசிச்சு எடுக்கிறேன். இப்படி நல்லா கிழங்கு கட்டியாக இல்லாமல் நல்லா உடைஞ்ச மாதிரி அளவுக்கு பாருங்கள் இப்படி நல்லா மசிச்சு எடுக்கணும். இது அப்புறம் நான் அடுத்ததாக என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் மீன் எடுக்க போகிறேன். மீனையும் இப்படி நீங்கள் சின்ன சின்ன நல்லாவே மசிச்செடுங்க. இல்லாட்டி அந்த கட்லட்டோட சேர்த்து நல்லா பிணையணும். இப்படி சின்ன சின்ன துண்டாக நீங்கள் மசிச்செடுங்க. பாருங்கள், உங்களை பார்த்தவளங்க நல்லா அந்த மீனெல்லாம் அவிஞ்சிருக்கு. இந்த மீன் அவிஞ்சு அந்த டேஸ்ட் அந்த உருளைக்கிழங்கையும் சேர்ந்துருக்கும். அப்போ கட்லட் நல்லா சூப்பராக வரும். இப்போ இந்த நான் மசிச்சு எடுத்த உருளைக்கிழங்கோட இந்த மீனை நான் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நான் இதுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம், பொம்பாய் வெங்காயம் ஒன்று எடுத்துருக்கிறேன். அதில் ஒன்று எடுத்து இப்படி சின்ன சின்னனா வெட்டுங்க. கட்லெட்டுக்கு சின்ன சின்னனா போடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி சின்னனா எடுத்து வெங்காயத்தை சேர்க்குறேன். அடுத்தது பச்சை மிளகாய். கட்லெட்டுக்கு பச்சை மிளகாய் ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டை கொடுக்கும். நான் ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கிறேன். உரைப்பு கூட வேணுமானாக்கள் இன்னொரு பச்சை மிளகாய் எடுக்கலாம். அதோட உப்பும் மிளகாத்தூளும் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுவேன். பாருங்கள், இதை நல்லா பிணையணும். இந்த வெங்காயம், இந்த பச்சை மிளகாய் எல்லாம் இதோட நல்லாவே மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆகி இப்போ எடுத்த பிறகு நாங்கள் இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்க போகிறேன். பாருங்கள், இப்படி சின்ன சின்ன உருண்டையாக பிடிங்க. இனித்தான் நான் உங்களுக்கு அந்த முக்கியமான 3 டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமர்த்தினீங்கன்னா இந்த வீடியோஸை பார்க்கலாம். வாங்க இப்போ அந்த டிப்ஸ் என்னென்னு பார்ப்போம். இப்போ இந்த எல்லா உருண்டைகளையும் நான் பிடிச்சி எடுத்துட்டேன். பாருங்கள், எல்லாமே நல்ல உருண்டையாக பிடிச்சி எடுத்துருக்கு. இப்போ இதுக்கு முதலாவது நான் செய்ய போகிற டிப்ஸ் என்னென்னு சொன்னால், இதுக்கு கொஞ்சம் ஆல் பர்பஸ் ஃப்ளார், இந்த கோதுமை மான்னு சொல்லுவாங்க, அந்த ஃப்ளார் கொஞ்சம் மேலால் டஸ்ட் பண்ணுங்க. டஸ்ட் பண்ணிவிட்டு மற்ற பக்கம் இதை கட்லெட்டை திருப்பி விடுங்க. இதை மற்ற பக்கம் திருப்பிட்டு அதே மாதிரி திருப்பி மற்ற பக்கத்துக்கு நாங்கள் அந்த மாவை கொஞ்சம் டஸ்ட் பண்ணுவோம். இப்படி டஸ்ட் பண்ணினா அந்த கட்லெட் உடையாது. என்னென்னு சொன்னால் இந்த மா கிணக்க போடுபட மாட்டுது. இப்படி டஸ்ட் பண்ணக்குள்ளே ஒரு அளவான பாத்துக்கு தான் மா போடுபடும். நீங்கள் தண்ணியில் குழச்சி போட்டிங்கன்னா கொஞ்சம் மா சில வழியில் கூடி தடிப்பமாக இருக்கும். இப்படி போடக்குள்ளே இந்த டஸ்ட் பண்ணுறால மா இது பண்ணிடும். இப்போ நாங்கள் இனி ஒரு முட்டையை உடைச்சி எடுத்துகிட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் உப்பை சேர்க்குறேன். இந்த முட்டையை நல்லா கொஞ்சம் அடிச்செடுப்பேன். அடிச்செடுத்துட்டு இந்த நான் உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கிறேன் இந்த கட்லெட், டஸ்ட் பண்ண கட்லெட்டை நான் இந்த முட்டையில் துவைச்சிட்டு இந்த பிரெட் பவுடரை நான் அதுக்கு மேலே போடுறேன். பாருங்கள், நீங்கள் ஒரு கையில் முட்டையை போட்டு துவைங்க, அடுத்த கையால் நீங்கள் இப்படி இதை இந்த பவுடரை அதுக்கு மேலே போட்டு கட்லெட்டை போட்டு அந்த கட்லெட்டை ஒரு சைடுக்கு வைங்க. நீங்கள் 5 கட்லெட்டை இப்படி செய்யுங்க. என்று சொன்னால் அந்த கொஞ்சம் நேரம் காயணும். இல்லாட்டி அந்த காஞ்சி திருப்பி நாங்கள் இது பண்ணாட்டி அந்த கட்லெட் பொரிக்கக்குள்ள அந்த இது பவுடர் எல்லாம் எண்ணெயில் கொட்டுப்படும். அப்போ எண்ணெய் உங்களுக்கு இதாக போயிடும். அதுக்காக தான் நான் இப்படி செய்கிறேன். 5 கட்லெட்டாக செய்துட்டு நீங்கள் அப்போ அங்கே கொஞ்சம் சைடில் வச்சிங்கன்னா அந்த ஈரத்தன்மை இல்லாமல் கொஞ்சம் ட்ரையாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து திருப்பி ஒரு உருண்டை பிடிச்சிட்டு ஷேப்பாக பிடிச்சிட்டு நீங்கள் அதை பொரிக்கிறதுக்கு எடுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் ஒன்றா செய்கிறேன். இதெல்லாம் கட்லெட் செய்யக்குள்ள சின்ன சின்ன டிப்ஸுகள் தான். இந்த பாருங்கள், இப்போ நான்
5 இது செய்துட்டு இப்படி உருண்டையாக திருப்பி கையால் ஷேப் பண்ணி பிடிக்கிறேன். அப்போ இந்த தேவையில்லாத இந்த பிரெட் பவுடர் எல்லாம் வந்து கொட்டப்பட்டோம். அப்போ அந்த எண்ணெயிலையும் வந்து அதிகமாக இது சேராது. இல்லாட்டி நீங்கள் எண்ணெயில் பொரிக்கக்குள்ளே கிணவுது வந்து இப்படி செய்கிறக்குள்ளே எண்ணெயும் வேஸ்ட் ஆகும் உங்களுக்கு. பாருங்கள், இப்போ நான் எல்லாம் இந்த மாதிரி மெட்டை கட்லெட்டையும் நான் எல்லாம் பிடிச்சு எடுத்துருக்குறேன். நீ வாங்க இந்த கட்லெட்டை நாங்கள் பொரிக்க போகிறோம். அடுத்த டிப்ஸ் தான் இதில் இருக்குது. இப்போ நாங்கள் எண்ணெயை சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடாகணும். இப்படி கையை மேலே வச்சு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூடு விளங்கும். அந்த நேரத்தில் எண்ணெய் கொதித்த பிறகு தான் நீங்கள் போடணும். எண்ணெய் கொதிக்க முதல் நீங்கள் போட்டாலும் இந்த கட்லெட் உடையும். பாருங்கள், இப்போ நல்லா எண்ணெய் கொதித்த பிறகு போட இந்த கட்லெட் பொரியுது. பாருங்கள், இப்படி ஒன்று ஒன்றா போடுங்க. இந்த நேரம் வந்து போட்டுட்டு அடுத்த டிப்ஸ் வந்து இந்த கட்லெட் வந்து கொஞ்சம் பொரியும் வரை நீங்கள் வந்து இதை ஒன்றுமே அசைக்கக்கூடாது. இந்த கரண்டியை போட்டு கிண்டுறது அதில் ஒன்றும் செய்யக்கூடாது. இதை நீங்கள் வந்து மெல்லிய ஒரு கரண்டியால் தான் நீங்கள் இதை திருப்பி விடணும். அடுத்தது எண்ணெய் வந்து மேல் மட்டம் நிற்கிற வரையும் நீங்கள் இந்த கட்லெட்டுக்கு போடணும். பாருங்கள், இப்படி நான் இந்த ஃபோக் கொண்டால் தான் நான் இப்படி திருப்புறேன். நீங்களும் அந்த மாதிரி தடி இல்லாட்டி ஏதாவது இப்படி ஃபோக் அப்படியே அதெல்லாம் மெதுவாக திருப்புங்க, இல்லாட்டி அந்த கட்லெட் உடைஞ்சிடும். இப்போ பாருங்கள், இந்த ஒரு பக்கத்துக்கு நல்ல ப்ரௌனிஷ் கலராக வந்துருக்குது, கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருக்குது. இதை மாதிரி இப்போ மெட்டை பக்கத்துக்கும் வரையும் நாங்கள் லைட்டாக பொரிக்கிறோம். பாருங்கள், இப்போ இந்த கட்லெட் உடையவே இல்லை. பாருங்கள், இவ்வளோ வடிவாக வந்துருக்குது. உங்களுக்கு பார்க்கவே விளங்கும். பாருங்கள், உடையாமல் அப்படி உருண்டையாக இருக்குது. நிறைய பேருக்கு வந்து கட்லெட் செய்ய பயம். கட்லெட் வந்து உடைஞ்சிடும். உடைஞ்சால் அவங்களுக்கு அதுக்கப்புறம் அந்த கட்லெட் செய்யவே விருப்பம் இருக்காது. நீங்கள் நான் சொன்ன இந்த டிப்ஸுகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த கட்லெட்டை உடையாமலே நீங்கள் எடுக்கலாம். பாருங்கள், இந்த கட்லெட் எவ்வளோ வடிவாக உடையாமல் அப்படி உருண்டையாக வந்திருக்கு. இதை மாதிரி நீங்கள் மெட்ட கட்லெட்டுகளையும் இப்படி போட்டு பொரிச்சிடுங்க. இது கட்லெட்டை வந்து ஒருமிக்க கிணறு போட்டும் பொரிக்காதீங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சிங்கன்னு சொன்னால் உடையாமல் வரும். இப்போ நான் இந்த கட்லெட் செய்து எடுத்துட்டேன். பாருங்கள், இந்த கட்லெட் நல்ல சூப்பராக வந்திருக்கு. இதை நீங்கள் ஈவினிங்கில் பசிக்கிற நேரம் செய்து சாப்பிடலாம். பாருங்கள், இதை சோஸோட தொட்டு சாப்பிட்றேன். அப்படி நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் கட்டாயம் இதை மறந்துடாமல் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எனக்கு மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் இன்னொரு சமையலை சந்திப்போம். பாய்.